அனைவருக்கும் வணக்கம். நாம் திருக்குறள் பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதில் அறத்துப்பாலின் 7வது அதிகாரமான மக்கட்பேரில் 69வது திருக்குறள், ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அதாவது ஈன்ற பொழுதில் அப்படின்னா ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது எந்த மகிழ்ச்சி அடைகிறாளோ அதை விட அவனை இந்த ஊரார் புகழும் பொழுது அவன் சிறந்தவனாக இருக்கிறான், சிறந்த பண்புகளை உடையவனாக இருக்கிறான், சிறப்பாக வாழ்கிறான் அப்படின்னு சொல்லி அவனை பற்றி புகழும் பொழுது அந்த தாய்க்கு மிக மகிழ்ச்சியாக பெரிது ஊக்கிறாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஈன்ற பொழுதுல ஒரு தாய் தன்னை தான் தாயாகிட்டோம், ஒரு குழந்தை ஈன்றெடுத்துட்டோன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். அந்த மகிழ்ச்சியை விட அவன் நல்ல பண்புகளோட நல்ல சிறந்தவனாக வாழும் பொழுது, எல்லோராலும் பாராட்டப்படும் பொழுது அவள் மிகப்பெரிய ஆனந்தத்தை அடைகிறாள் அப்படிங்கிறது இதோடைய பொருள். நம்ம ஆன்மீக ரீதியான பார்க்கும் பொழுது, ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை, ஈன்ற பொழுது அப்படின்னா ஒரு குரு, ஓகேவா, தாய்ங்கிறவள் குரு, மகன்கிறவள் சிஷ்யன். இந்த மகன்கிற சிஷ்யனுக்கு தாய் நிறைய அறிவுரைகள் சொல்லுவாள். அந்த குழந்தையை பெறும் பொழுது, அந்த குரு தன்னுடைய சிஷ்யனை பெறும் பொழுது ஒரு சந்தோஷத்தை விட, அந்த குரு அந்த சிஷ்யனுக்கு நிறைய உபதேசங்கள் சொல்லி, நற்பண்புகளை சொல்லி, நல்ல ஞானத்தை சொல்லி வளர்ப்பார். அப்போது அந்த ஞானத்தை கேட்டு அந்த மாணவன் தனக்குள்ள விசாரம் செய்து தான் யார் என்ற அந்த உண்மை நிலையை உணர்வான் இல்லையா, உணர்ந்து மிகப்பெரிய ஞானியாக இந்த உலகத்தோரால் பாராட்டப்படும் பொழுது, ஒரு விவேகானந்தர் மாதிரி வரும் பொழுது, ராமகிருஷ்ண பரமஹம்சர் எப்படி அகமகிழ்கிறாரோ அதுபோல் அவர் அமெரிக்காவில் போய் மிக சிறந்த ஒரு ஞானியாக அங்கே போய் விவேகானந்தர் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லோரும் ஒரு தாய் மக்கள், ஒரு பிரம்மத்தின் படைப்பு அப்படிங்கிற இதில் அவர் சொல்லுவார். அது இன்றளவும் அது பெருமையாக இருக்குது. அதன் மூலம் இப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சரும் பெருமை அடைகிறாரு இல்லையா. அது மாதிரி அந்த குரு சொல்லி கொடுத்த அந்த ஞான விஷயங்களெல்லாம் கற்று அவன் அதை ஃபாலோ பண்ணி அவன் ஞானியாக மிளிரும் பொழுது, அந்த குருவுக்கு அவனை சிஷ்யனாக பெற்ற பொழுதை விட அவன் ஞானவான் அப்படின்னு அந்த கேள்விப்படும் பொழுது அவளுக்கு எப்படி இருக்கும், மிக சந்தோஷமாக உணர்வார் அவர். ஒரு குரு அந்த குரு என்ன பண்ணுறாரு, அந்த சிஷ்யன்கிட்ட ஒரு ஆலமர விதையை கொடுத்து இதை விதைச்சிட்டு வான்னு சொல்கிறாரு. இந்த ஆலமர விதை எப்படி இருக்கும், விதைச்சோன்னா அது வளர்ந்து கிளை விட்டு பல கிளைகளாக்கி அது பல மரங்கள் மாறி தோன்றும். அதில் பல பேர் அதில் இளைப்பாறலாம், பல பறவைகள் அதில் கூடு கட்டி வசிக்கலாம் இல்லையா. பல பேருக்கு நிழல் தரும், பல பேருக்கு வசிப்பிடமாகவும் இருக்கும். பல பறவைகளுக்கு சரி, அணில் போன்ற உயிர்களுக்கு அது ஒரு அடைக்கலமாக இருக்கும், பல பேருக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும் இல்லையா. அதே மாதிரி எவன் ஒருவன் தனக்குள் குரு போட்ட விதையை ஆத்ம விசாரணை என்னும் நீர் ஊற்றி அதை பராமரித்து தன் ஞானவானாக, ஆலமரம் போல தன்னை ஞானவனாக மிளிர்கிறானோ அவன் தனக்கு மட்டுமல்ல அவன் பல பேரை உருவாக்குவான், ஞானியாக உருவாக்குவான் இல்லையா. ஸோ அதுதான் அப்போ அந்த குரு அவர் ஆனந்தப்படுவார் இல்லையா. விதைத்தவர், விதை கொடுத்தவர், அவர் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். அதை வீணாக்காமல் அதை ஒரு ஆலமரமாக உருவாக்கி பயன் தரக்கூடியதாக இருப்பது போல, விதையை ஒரு ஆலமரமாக உருவாக்கியது போல தான் ஒரு ஞானியாக மிளிர்ந்த போது எல்லோரும் அவனை ஞானியர்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த குருவுக்கு அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் இல்லையா. அதுதான் அவர் அங்கே சொல்கிறாரு. எப்படி ஒரு குழந்தை பிறந்த போது ஒரு தாய் மகிழ்கிறாளோ அதை விட அவன் சான்றோன் அப்படின்னு கேட்கும் பொழுது மகிழ்கிறாள். அதுபோல ஒரு சாதகனினோட மனம் தனக்குள் விதைக்கப்பட்ட அந்த விதையை பரிபக்குவம் அடைந்த ஞான நிலையை அடையும் போது அந்த குருவானவர் அதைவிட ஆனந்தம் அடைகிறார் அப்படிங்கிறத வள்ளுவர் நம்மளுக்கு இதன் மூலம் சொல்கிறார். இதுவரைக்கும் கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி, வணக்கம். வணக்கம் மாஸ்டர்ஸ். இன்னைக்கு கபியோட தோஹால அகங்காரம், கர்வம் அது இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி விளக்குற மாதிரி ஒரு தோஹை சொல்கிறார். தோஹையை முதல்ல பார்க்கலாம். கபீரா गर्व न कीजे, ऊंचा देखी आवाज़, காலு போகிறோம் உயி லேட்டா ஊப்பர் ஜமசி காஸ். கர்வம் இருக்கக்கூடாது,
ஏன் கர்வம், எதுக்கு எல்லாருக்கும் கர்வம் இருக்குது அப்படின்னா, பணம், புகழ், பதவி, அழகு, இது மேலே மனுஷங்க எல்லாருக்குமே கர்வம் இருக்குது. நான் என்னுடைய வீடு ரொம்ப பெரிய வீடு, நான் பங்களா மாதிரி வீடு கட்டியிருக்கேன், நான் உயர் பதவியில் இருக்கேன், என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, என்கிட்ட நிறைய சொத்து இருக்குது, இப்படின்ட்டு அது மேலே ரொம்ப கர்வப்படுறாங்க. எல்லாருக்கும் அந்த கர்வங்கிறது இருக்குது. ஆனால் கபீர்தாசர் என்ன சொல்கிறார், இந்த மாதிரி பெரிய பெரிய வீடெல்லாம் இருக்குன்னு ரொம்ப அகங்காரமாக இருக்காத, உனக்கான ஒரு காலம் வரும். உனக்கான காலம்னா என்ன, நம்மளுடைய இறுதி நாள்னு ஒன்று வரும். இந்த இறுதி நாள்னு அது வந்துடுது அப்படின்னா, இந்த ஆத்மா எப்போ இந்த உடம்பை விட்டு வெளியில் போகிறதோ, இந்த உடம்பை மண்ணில் தான் போடுறாங்க. அப்போது இவ்வளவு பொருள் நம்மளுக்கு இருந்தும் எதுவுமே நம்மளுக்கு சொந்தம் கிடையாது. இந்த ஆத்மா உடலுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் இந்த பேச்செல்லாம் நம்மளால் பேச முடியும். ஆத்மா வெளியில் போயிடுத்துன்னா அதுக்கப்புறம் இந்த எந்த பொருளுமே, எவ்வளோ சொத்தாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், புகழாக இருக்கட்டும், பதவியாக இருக்கட்டும், எதுவுமே நம்மளுக்கு கிடையாது. இந்த நம்ம இறந்ததுக்கப்புறம் இந்த உடம்பு கூட பேர் சொல்ல மாட்டாங்க. அதை எப்போ எடுக்க போகிற, அது எப்போ தகனம் பண்ண போகிற, அப்படி தான் பேசுவாங்களே ஒழிய அதுக்கப்புறம் நம்மளோட பேருங்கிறதே போயிடும். அப்போ பேரே போயிடுது அப்படின்னா புகழ் எங்கே இருக்குது, பணம் எங்கே இருக்குது, சொத்து எங்கே இருக்குது, எதுவுமே கிடையாது. அப்போ நம்ம உடம்பே ஆத்மா வெளியில் போகிறதுக்கப்புறம் இந்த மண்ணுக்கு போக வேண்டியது. அதனால இந்த அழியக்கூடிய உடம்பு எப்போதுமே ஒன்று எரிக்க போகிறாங்க, இல்லை பூமிக்குள்ளே புதைக்க போகிறாங்க. புதைச்சிட்டாங்கன்னா நாளைக்கு அது வெறும் புல் முளைச்சி போயிடும். அப்போ ஒன்றுமே இருக்காது. அதனால் உன்கிட்ட இருக்கிற பணத்தையும் புகழையும் பதவியையும் நினைத்து நினைத்து அகங்காரம் கொள்ளாதே. அந்த அகங்காரங்கிறது நம்மக்கிட்ட இருக்கும்போது தான் நம்மளோட பேச்சிலேயே ஒரு மாறுதல் ஏற்படும். நீங்கள் அந்த உயர் பதவியில் இருக்கிறவங்க பேசும்போதே பாருங்களேன், என்னால் முடியும், என்னால் ஆகாதது ஒன்றும் இல்லை. ஏன் அப்படின்னா அந்த பதவி இருக்கிறதுனால. அதே மாதிரி நிறைய பணம் இருக்கிறவங்களுக்குமே அந்த பேச்சு இருக்கும். அதெல்லாம் என்ன காரணம்னா அந்த அகங்காரம். என்கிட்ட நிறைய பணம் இருக்குது அப்படிங்கிற அந்த அகங்காரத்தினால தான் அந்த பேச்சு வருது. அப்போது எப்போ நம்ம அகங்காரத்தை விடுறோமோ அப்போ தான் நம்மளுடைய பேச்சே இனிமையாக இருக்கும். அகங்காரம் இருக்கிற வரைக்கும் நம்மளோட பேச்சில் இனிமைங்கிறதே இருக்காது. அதனால் இந்த தோஹா மூலமாக கபீர்தாசர் எதை நினைத்து உங்ககிட்ட எந்த பொருளும், இந்த பௌதீக வாழ்க்கையில் உங்ககிட்ட எந்த பொருளும் இருக்குது, எதுவும் உன்னிடம் இருக்கிறதே, உன்னால் எதுவும் முடியும் அப்படின்னா அகங்காரம் கொள்ளாத. என்னால் முடியும்னு சொல்கிறேன், திடீர்னு நாளைக்கே உயிர் போயிடுறது. அப்போ அந்த ஆத்மா வெளியில் போயாச்சுன்னா என்னால் முடியும்னு நான் அந்த கர்வத்தோடு பேசினது எதையுமே என்னால் முடிக்க முடிய போகிறதில்ல. அதனால எப்போதுமே எதை நினச்சோம், என்கிட்ட இது இருக்குது அது இருக்குதுன்னு எதை நினச்சோம் கர்வம் கொள்ளாதே அப்படின்னு கபீர்தாசர் இந்த தோஹா மூலமாக சொல்கிறார். தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.